ஹாய், வெல்கம் பேக். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மரவள்ளி கிழங்கு அடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு 1 கப் இட்லி அரிசி எடுத்துக்கிறேன். அதே கப்பில் ஒரு 1/2 கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் நல்லா அலசிடுங்க. ஒரு 2 to 3 டைம்ஸ் அலசினதுக்கப்புறம் இதை ஊற வச்சிடலாம். இது கூட சேர்த்து ஒரு 7-8 வரமிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஊற வச்சுக்கோங்க. ஒரு 4 hours நல்லா ஊறினதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நம்ம ஊற வச்ச மிளகா, அரிசி, பருப்பு எல்லாம் இது கூட நான் மரவள்ளி கிழங்கு ஒரு 1/2 கிழங்கு எடுத்து நல்லா துருவி வச்சுருக்கேன். இதையும் இதோடு போட்டுக்கோங்க. இதில் ஒரு கைப்பிடி அளவு மரவள்ளி கிழங்கு துருவினதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் சோம்பு, இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நைஸாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. உப்பு, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள். மாவு ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க. அடை தட்டுற அளவுக்கு கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கணும். உங்களுக்கு தோசை பதத்துக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்ச ஒரு கைப்பிடி அளவு கிழங்கு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நம்ம தவாவில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அடை தட்டி விட்டுருங்க. நான் சொன்னது தான், தோசை மாதிரி வேணும்னா கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கோங்க. கரண்டியில் தோசை மாதிரி ஊற்றிக்கலாம். இது நான் கையில் தட்டுற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அடை நல்லா தட்டி விட்டதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. ஃப்ளேம் கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க. ஏன்னா அடை சட்டுன்னு வேகாது. அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு திருப்பி போடுங்க. அவ்வளோதான். இது கூட நீங்கள் தேங்காய் சட்னி, சாம்பார் அல்லது அவியல் அது மாதிரி எது வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.